ஐயா வணக்கம். யார் நீங்க? சொல்லுங்க. 4 பேர் போயிட்டாரா? ஒரு ஆளு தானே? எங்கிட்ட உங்க சேனல்ல கிளைமேக்ஸ் அவர் நம்மாலியா? அப்படியா? ஆமா. போர் மருந்து சொன்னீங்களே? ஆமா. என்ன போகுது? என்ன பறவையில விரட்டிட்டு இருக்கோம். அப்படியா? யார் நீங்க? பறவையில விரட்டுறோம். அவ்வளவு சூ ஆளுங்க பறவையா கட்டிக்கிட்டீங்க. அது வாட்டுக்கு சூ. ஆமா, தாங்களை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது. என்ன இவ்வளவு சீக்கிரம் பாத்திய? பார்த்தேன். உங்களை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது. நானும் உங்களுக்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கோ ஒரு நாள் உங்களை பாக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கும் உங்களுக்கு தெரியும். குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. ஒரு வேடுவர் சரி மானை தேடுவது போல் வந்து என் தங்கை வள்ளியை மனமுடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எப்படியா? சரியா சொல்றிய? போயிட்டு இருக்கோம்ல. சரி, ரசீது போட்டுருக்காங்க, சும்மா கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிய. ஆனா உங்ககிட்ட ஒரு சந்தேகம். சொல்லுங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கான்னு நான் சோதனை பண்ண போறேன். பண்ணுங்க. ஒரு கதை. சரி. ஒரு மன்னர் தன்னுடைய நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்ப்பதற்காக மாறு வேடத்துல அப்படியே நடந்து போறாரு. சரி, நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. சரி, அப்ப பாருங்க, திடீர்னு ஒரு நாய் வந்து அந்த மன்னரை கடிச்சிருக்கு. சரி, நாய் கடிச்ச உடனே மன்னர் என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. சரி, நான் யாருன்னு தெரியாம இந்த நாயை என்னை கடித்து விட்டது. நாய்க்கு தெரியுமா? யாரு தெரியுமாயா? தெரியாது. ஆனா நாயை வளர்த்தவனுக்கு இது தெரியணும்ல. இதுதான் இங்க பிரச்சனை. சரி, ஒரு நாய் சாதாரண ஒரு மனிதன் தெருவில் நடந்து போறப்ப கடிக்க விடுற அளவுக்கு அந்த நாயை அவன் சரியா வளர்க்கல. உடனடியாக அரசவைக்கு சரி அந்த நாயையும் நாயை வளர்த்தவனையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மன்னர் போயிட்டாரு. சரி, அரசவை கூடிருச்சு. கடிச்ச நாய் அங்க இருக்கு. சரி, நாயை வளர்த்தவன் பக்கத்துல நிக்கிறான். சரி, அப்ப மன்னர் சொல்றாரு, நாயை வளர்த்த நீ சரியா வளர்த்திருந்தீங்கன்னா போக வரும்போது இந்த மனிதர்களை கடிக்காம இருந்திருக்கும். அப்ப நீ நாயை சரியா வளர்க்கல. அதுக்கு மன்னர் மனிதர்கள்லாம் தெரியாதுல்ல. ஆமா ஆமா, அதை யாரும் தெரியாது. கடிச்சிருச்சுல, யாரும் தெரியாது. கடிக்கிறோம். அது ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் மனசா இருந்தாலும் யாராவது கடிக்கிறோம். கடிக்க நாய் கடிக்கிறோம். மிகப்பெரிய தவறு நடந்துருக்கு. சரி, அதனால இந்த நாயை நீ என்ன பண்ற? நீ கொன்னுற. சரி, ஏன்னா நீ வளர்த்த நாய் தானே. கொன்னுற. நாய் மேல எந்த தப்பும் கிடையாது. நாயை வளர்த்த நீ சரியா வளர்க்காம இருந்ததுனால சரி தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயை வளர்த்த நீயே சரி அந்த நாயை கொன்னுற. ஆனா நீ நாய எந்த சூழ்நிலையில எப்படி கொல்றியோ சரி அதே போல எனது வீரர்கள் ஒன்றை கொன்னுடுவாங்க. எப்படி? சரி, எனது வீரர்கள் ஒன்றை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நாயை வளர்த்தவன் பார்த்தான். இந்த நாய் எப்படியா கொண்ட மனசு உனக்கு? எப்படியாவது கொண்டுறணும். சரி, மன்னரே கடிச்சிருச்சு. சரி, இந்த நாயால இப்ப என் உயிரும் போகுது. கொண்டுறணும். அப்ப புத்திசாலித்தனமும் ஒரு விஷயத்த பண்றான். என்ன பண்றான்? நாயை கொல்றான். சரி, ஆனா வீரர்கள் என்ன பண்றாங்க? மன்னர் என்ன சொன்னாரு? எந்த சூழ்நிலையில நீ எப்படி இந்த நாயை கொல்றியோ அதே மாதிரி உன்னைய வீரர்கள் கொண்டுருவான்னு சொல்றேன். நாயை அவன் கொல்றான். சரி, ஆனா வீரர்களால இவனை கொல்ல முடியல. ஏன்? அவன் எப்படி இந்த நாயை கொண்டு இருப்பான்? இதுதான் இப்ப இந்த கதை. சரி, இங்க உள்ள 186 மக்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படியா? யோ, நாயை கொல்லுட்டேன். வீரர்கள் அவனை கொல்ல முடியல. ஏன்? அவன் அந்த அளவுக்கு நாயை கொண்டு இருக்கான். நாயை கொண்ட அளவுக்கு இவனை வந்து வீரர்களால கொல்ல முடியல. எப்படி கொண்டு இருப்பான்? நாயை கொண்டாந்தா ஒண்ணு அடித்து கொள்ளணும். வேற என்ன வழி இருக்கு? அப்ப என் தங்கத்தை கட்டுற அளவுக்கு உங்ககிட்ட ஏன் நாயை கொண்டதுக்கு ஏதாவது என்ன வழி இருக்கு? அதான் கேட்கிறேன்.
அதே என்ன வழி இருக்கு? ஒண்ணு அடித்தானே கொடுக்கணும், இல்ல கைத்த கட்டி குத்தி விடணும், தூக்கி விடணும். அடிச்சு விடனா வீரர்கள் சாட்டு கொண்டுருவாங்க. ஆனா இவனதான் கொள்ள வீரர்கள். ஆனா அவன் நாயை கொண்டுட்டானே. ஆனா வீரர் முன்னாடியே வச்சு நாயை கொள்றேன், வீரர் முன்னாடியே வச்சு நாயை கொள்றேன். எப்படி தெரியுமா நாயை கொள்றான்? அதையும் நான் சொல்லிடுறேன். சரி சொல்லிட்டு விடைய நான் சொல்லிட்டு, சரி என் தங்கச்சி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கியா? அப்ப நாய் இருக்கியா? நீங்க தான் பதில் சொல்லு. இது ஒரு விஷயமா? சொல்லியா பாப்பா. பதில் சொல்றவங்க தான் என் தங்கச்சி. சரி நீ பதில் சொல்றியா? அப்ப ஏன் தங்கச்சி பதில் சொல்றா? சரி நான் கேள்வி கேட்கணும். அப்ப ஏன் தங்கச்சி? என் தங்கச்சி நீங்களே வச்சுக்கீங்க. சரி இப்ப நாயோட எப்படி தெரியுமா பொண்ணா? எப்படி? நாயோட வாழை பிடிச்சி, சரி கரகரன்னு சுத்தி, சரி ஒரே அடி கீழே அடிச்சான். ஏன்? அவன் வால் இல்ல, நாய் செத்துருச்சு. வீரர்களால அவனை கொல்ல முடியல. வால் இல்லையே, பாத்தீங்களா? வாழை குத்து அடிக்கணும். எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்க. இது தெரியாம இது கதை கேட்டுக்கிட்டு போயா யார் இல்லையா அவனுக்கு கதை கேட்டு. இதையும் தாண்டி இன்னொரு பதில் இருக்கு. என்னது? அந்த பதில் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. நாயை எந்த சூழ்நிலையில அவன் கொள்றானோ இருங்க அப்பதானே அவனை கொள்ளணும். ஆமா நாய் எப்ப தெரியுமா கொண்டா? ஒரு நாயும் இணையும் பொழுது இவன் கொண்டு விட்டான் நாயோ. அப்ப வீரர் என்ன பண்ணணும்? இவனும் அப்ப நல்ல அருமையான பதிலியா சூப்பர் இணையும் பொழுதுதானே கொள்ளணும். ஆமா அப்ப சரி உள்ள என்ன சந்தேகம் இருக்கு? இதுக்கு மூணாவது ஒரு பதில் இருக்குதா? நாயும் போகம் கொள்ளும் போது தானே இவன் கொண்டது. இவனும் கொண்டாட்டியும் போகம் கொள்ளும்போது கொள்ளக்கூடாது. இவனும் நாய் எப்ப போகம் கொண்டாடியோ வேற வழி பொழப்பு தானே மச்சா. மாநில போன்ற ஆளுங்களுக்கு என் தங்கச்சியா கொடுக்கலாம் முடியும். நான் சொல்லுகிறியா? மானத்தை நேரம் சொல்லி ஒரு தங்கச்சி சொல்லக்கூடாது. ஆமா இல்லைன்னா மட்டும் தெரியாது. சத்தியம் சொல்லக்கூடாதியா? சொல்ல மாட்டேன். சொல்லிக்கிடுச்சு. சத்தியம் பண்ணணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்னது? கட்டிங்க தரங்க. கண்டிப்பா கட்டிங்க. நீங்க கட்டிங்க. இந்த டீல் முழுசா எப்பவும் முழுசா தான் கொடுக்கறது. டீல் வேற யாருக்கும் தெரியுமா? முக்கியமா கண்டிப்பா தெரியக்கூடாது. சரி தெரியக்கூடாது. சரி கொடுமா போதுமா போதுமா என்ன எப்படி வந்து மாட்டா அப்படி வந்து மாட்டாங்க. என்ன பாட்டி மாடி தெரியுது சமைச்சு சும்மா கிடக்குமா? அதனால முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி முடிஞ்சுச்சா? சரி அது பண்ணிடுவோமா? ஒரு இலக்கல் போடுறதுக்கு ஒண்ணு வந்து நீ போடுறதுக்கு ஒருக்கும் சொன்னா கோபப்படுறீங்களா? மச்சான் பாட்டு மச்சான்
என்ன முடிவு இருக்கீங்க? நல்ல புள்ளியாட்டாருல இருப்பாட சொன்னா என்ன அடிக்குது? தங்கச்சி இவர் யார் தெரியுமா? எட்டப்பாரு. எட்டப்பாரு இவர் யார் தெரியுமா? தெரியல யாரு? இவர் தான் நம்ம வேல் டிரைவர்.